காலம் நமக்கு சாதகமாக இருக்கிறது என்பதற்கு இதுதான் சரியான அறிகுறி கைலாசம். எதை வைத்து சொல்கிறீர் ஓய்? கைலாசம், யாரும் இல்லாத சமயத்தில் ராமானுஜனிடம் தனியே பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அந்த வேளை வசதியாக வந்து வாய்த்திருக்கிறதே. இங்கேயே நின்று பேசிக் கொண்டிருந்தாயானால் நீ எண்ணிய காரியம் நிறைவேறாது. அவன் அருகே சென்று நீர் வந்த காரியத்தை முடிக்க பாரும். சரி சரி, வாரும். என்ன ராமானுஜா? வந்தனம் சுவாமி. ராமானுஜா, இன்னும் நீ புறப்படவில்லையா? இப்பொழுது புறப்பட்டால்தானே பொழுது சாய்ந்து இருள் பரவுவதற்குள் காஞ்சிபுரம் சென்றடைய முடியும். வாஸ்தவம்தான் சுவாமி. தாங்கள் இவ்வளவு அக்கறையோடு அடியேனை விசாரிப்பது மனதிற்கு சந்தோஷமாகவும் இருக்கிறது, ஆச்சரியமாகவும் இருக்கிறது. ராமானுஜா, பழைய சம்பவங்களை எல்லாம் நான் அப்படியே மனதில் வைத்துக் கொண்டிருப்பேன் என்று நினைத்தாயா? அன்றைய நிகழ்ச்சிகள் அப்பொழுதே முடிந்துவிட்டது. பாதகமோ சாதகமோ நானும் மறந்துவிட்டேன். அப்படி இருப்பதுதானே ஒரு ஆசானுக்கு அழகு. நீ என்ன ஒரு சாதாரண மாணவனா? அதுவும் சோமியாஜியின் அருந்தவ புதல்வன். நான் தானே இப்பாடசாலையில் பிடிவாதம் பிடித்து உன்னை சேர்க்க வைத்தேன். அன்று ஏதோ ஒரு அசௌகரியம். நானோ ஒரு சம்சாரி, 3 பெண்களுக்கு தகப்பன். பல பிரச்சனைகள் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். அதே எண்ண ஓட்டத்தில் நான் பாடம் நடத்த நீ ஏதோ திருத்தம் சொல்ல ஏதேதோ ஆகிவிட்டது. அதற்காக தொடர்ந்து உன்னிடம் துவேஷம் பாராட்ட முடியுமா? நீ உன்னதமான மாணவன் அல்லவா? சுவாமி, தாங்கள் காட்டும் தயவு அடியேனை புலகாங்கிதம் அடையச் செய்கிறது. குருநாதருக்காகத்தான் சில குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருந்தேன். தாங்கள் இப்போது பேசிய பேச்சுக்கள் அடியேனின் ஊக்கத்தை அதிகப்படுத்துகிறது. கேட்டீர்களா? குருநாதருக்குத்தான் குறிப்புகள் எழுதி கொண்டிருக்கிறானாம். நல்ல வேளை, கைலாசம் வலியுறுத்தி சொன்னதனால்தான் எனக்கும் ஞாபகத்திற்கு வருகிறது. அதாவது நம் குருநாதர் தைத்திரிய உபனிஷத்தை நாளை பிரதான பாடமாக எடுக்கவிருக்கிறார் போல் இருக்கிறதே. ஆம் சுவாமி, அப்படித்தான் தெரிவித்திருந்தார். வேறு ஏதாவது தெரிவித்தாரா? வேறு ஒன்றும் சொல்லவில்லையே சுவாமி. அதை சொல்லத்தான் நான் வந்தேன். நாளை தைத்திரிய உபனிஷத்தை குருநாதர் யாதவ பிரகாசர் போதிப்பதற்கு முன் அதை பற்றிய முன்னுரையை உன்னை போதிக்கச் சொல்லி உத்தரவாகியிருக்கிறது. அப்படியா? ஆமாம் சுவாமி, தாங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. அதை தெரிவிப்பதற்காகத்தான் உன்னை காண நினைத்தேன். தெய்வாதீனமாக உன்னை பார்த்து விட்டேன், தெரிவித்தும் விட்டேன். நம் குருநாதர் அடியேனிடம் வைத்திருக்கும் நம்பிக்கையை எண்ணி மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மனம் மகிழ ஒரு தகவலை தெரிவித்த தங்களுக்கு அடியேனின் சிரம் தாழ்ந்த நன்றி. ராமானுஜா, இதுவரை நீ என்ன குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருந்தாய் என்று நான் அறியேன். இருப்பினும் நீ நாளை முன்னுரை வழங்க வேண்டியது தைத்திரிய உபனிஷதம் பற்றி. எனவே அதை நோக்கி உன் குறிப்புகளை ஆரம்பித்து விடு. காரணம், இது குருநாதர் யாதவ பிரகாசரின் கட்டளை. உன் முன்னுரையை பார்த்து குருநாதர் ஓஹோ என்று புகழ வேண்டும். மாணவர்களுக்கு நீ கொடுக்க போகும் சிறப்பான முன்னுரையால் குருநாதரின் உதாரணங்கள் அவர்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். நிச்சயம் சுவாமி. அடியேன் இப்போது உத்தரவு வாங்கிக் கொண்டு காஞ்சிபுரம் புறப்படுகிறேன். நாளை குறிப்புகளோடு வருகிறேன். நல்லது. உனக்கு குருநாதரின் பாராட்டுகள் இப்போது இருப்பதை விட இன்னும் பன்மடங்கு பெற என்னுடைய ஆத்மார்த்தமான ஆசிகள். நன்றி சுவாமி. என்ன ஓய், அன்று ஏதோ அமைதியாக போய்விடலாம் என்றீர், இன்று முழுவதுமாக அவன் பக்கம் சாய்ந்து விட்டீர். சம்பூரணம், முழுவதுமாக மாறிவிட்டீர் நீர். என்ன, நான் மாறிவிட்டேனா? என்ன சொல்லுகிறாய் நீ? பிறகு ஏற்கனவே நம் குருநாதர் ராமானுஜனை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கூத்தாடுகிறார். இன்று நீர் வேறு அவனை கொண்டாடி கொண்டிருக்கிறீர். நம் குருநாதர் உன்னை பல சமயங்களில் முட்டாள் மடையா என்று குறிப்பிடுவதை நிரூபிக்கும்படி நடந்து கொள்கிறாய். என்ன, சந்தடி சாக்கில் நீரும் அதை உபயோகிக்கலாம் என்று எண்ணுகிறீரோ? சீச்சி, நீ ஏன் அப்படி நினைக்கிறாய்? நான் சொல்வதை கவனமாக கேள். நாளைய வகுப்பில் தைத்திரிய உபனிஷத்தை போதிப்பதற்காகத்தான் நம் குருநாதர் யாதவ பிரகாசர் ஓய்வு ஒளிவின்றி குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது ராமானுஜனிடம் நாளை நீதான் முன்னுரை எடுக்க இருக்கிறாய். இது குருநாதரின் உத்தரவு என்று இல்லாத ஒன்றை சொல்லியிருக்கிறேன். என்னையா சொல்கிறீர்? அதுதான் சம்பூரணம். நாளை நடக்கப் போவதை பார்.
குருநாதர் புதிய பாடத்தை போதிக்க ஆவலோடும் மிடுக்கோடும் வருவார். அவர் வருகின்ற நேரத்தில் அதே பாடத்தை ராமானுஜன் முன்னுரையாக வழங்கிக் கொண்டிருப்பான். பிறகென்ன, குருநாதர் கோபத்தின் உச்சிக்கே போய்விடுவார். அதன் பிறகு ராமானுஜனின் அதிக பிரசங்க தனத்திற்கு பாடசாலையை விட்டே துரத்தி விடுவார். சம்பூர்ணம், உம் யோசனை பலமாக இருக்கிறது, அபாரமாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் குருநாதர் கோபப்படுவார் தானே? கைலாசம், இன்னொருவருடைய தர்க்கத்தில் ராமானுஜன் தலையிட்டால் யாதவ பிரகாசர் ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் தன் பிரதான விஷயத்தில் ஒருவன் மூக்கை நுழைக்கிறான் என்றால் நிச்சயம் பொறுத்து கொள்ள மாட்டார். இதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன். குருநாதர் பிரயத்தனப்பட்டு போதிக்க வரும் உபனிஷத்தை ராமானுஜன் அவர் அனுமதியின்றி போதித்துக் கொண்டிருந்தால் பொறுப்பாரா நம் குருநாதர்? சம்பூர்ணம், உம் யோசனை மிகவும் அற்புதம், அபாரம். உம்மை சாதாரணமாகத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். மிகவும் அற்புதமாக யோசித்துக் கொண்டிருக்கிறீர். குறுக்கு வழியில் திட்டம் தீட்டுவதில் நான் தான் ஆசான் என்று மிகவும் மார்தட்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த விஷயத்தில் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் நீர்தான் ஆசான். சரி, அது இருக்கட்டும். அது எப்படி சட்டென்று மற்றவர்களை கவிழ்க்கும் புத்தி உமக்கு ஏற்பட்டது? எல்லாம் உன்னுடன் சேர்ந்துதான். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கிறது. மணக்கட்டும் மணக்கட்டும். இது எப்பேற்பட்ட நிலையை உமக்கு வழங்கப் போகிறது என்று பாரும். குருநாதரே உம்மை அழைத்து பாடசாலையில் மிக பெரிய பதவி ஒன்று தரப்போகிறார் பாரும். அட, எனக்கு தலைமை பதவியெல்லாம் வேண்டாம். இப்போது பாடசாலையில் இருக்கும் பதவி நீடித்தாலே போதும். அந்த ராமானுஜன் இங்கேயே இருந்தால் என் பதவிக்கே பங்கம் வந்துவிடும். நான் வேறு 3 பெண்களுக்கு தகப்பன். எனக்கு வருமானம் தவறாமல் வர வேண்டும் என்றால் நான் இப்பாடசாலையில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். சரியாக சொன்னேன். உமக்கு வருமானம் சரியாக வந்தால் தானே எமக்கு வட்டி வருமானம் சரியாக வரும். அப்படி இப்படி உன் வட்டி தொகைக்கு வந்து நின்று விட்டாயே. இதை ஒரு பேச்சிற்குத்தான் சொன்னேன். மற்றபடி ராமானுஜன் நாளை குருநாதரிடம் படப்போகும் அவஸ்தையை காண நானும் ஆவலாக இருக்கிறேன். காத்திரு காத்திரு, பொழுது புலரும் வரை காத்திரு. நாளையோடு ராமானுஜன் என்ற இடைஞ்சல் தொலைந்தான் என்று எண்ணிக்கொள். குருநாதா, என்னடா இப்படி ஜலம் கூட அருந்தாமல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் தேகம் என்னாவது சுவாமி? அடேய், நான் இன்றைக்கு பாடமாக எதை எடுக்க தீர்மானித்திருக்கிறேனோ அதை குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறேன். கூடவே இருக்கிறாய் நீ, ஆனால் கற்பூர வாசனை உனக்கு தெரியவில்லை. எனக்கு உங்கள் தேக ஆரோக்கியம் மட்டும்தான் தெரிகிறது, வேறு எதையும் அறியேன். ஏன் பொற்காசுகளை அறிய மாட்டாயா? அதற்கு வட்டி வருமே, அதை அறிய மாட்டாயா? அபச்சாரம் சுவாமி. அதையெல்லாம் மறந்து ஒதுங்கி தங்கள் சேவையில் மட்டுமே கண்ணாய் இருக்கிறேன். எனக்கென்னவோ உன்மேல் முழுமையாக நம்பிக்கை வரவில்லை. வந்தனம் சுவாமி. பாருமையா சம்பூர்ணம். என்ன சுவாமி, இத்தனை ஓலைகளை வைத்துக்கொண்டு குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? குறிப்பு மட்டுமல்ல, ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். எதை பற்றி சுவாமி? தைத்திரிய உபனிஷதம் தான். அதுதான் நான் இன்று எடுக்கப் போகும் பாடம் என்று முன்பே உம்மிடம் சொல்லியிருந்தேனே. அங்கு என்ன கண்களால் சம்பாஷணை? ஒன்றுமில்லை குருதேவா, இப்போது ஞாபகம் வந்துவிட்டது. ஆனால் உங்களைப் போன்ற ஒரு வேதாந்த சாகரம் இப்படி குறிப்புகளை படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது குருதேவா? படிக்கத்தான் வேண்டும். குறிப்புகளை ஒரு முறைக்கு 2 முறை ஆராய்ந்து உச்சரித்து பார்த்து பிறகு பாடமாக நடத்துவதுதான் உசிதமாக இருக்கும். இல்லை என்றால் உம்மை போல் அனுபகாரினே என்பதற்கு பதிலாக உபகாரினே என்று சொல்லிவிட்டால் பிறகு என் கதியும் உம் கதி போல் ஆகிவிடுமே. சுவாமி, அதை இன்னும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டுமா? பிறகு தவறு செய்துவிட்டால்
நிச்சயம் ஞாபகத்தில் வைத்துத்தான் இருக்க வேண்டும். அதெல்லாம் சரிதான் சுவாமி. தவறாக ஏதாவது செய்துவிட்டால் நீதான் தப்பாக செய்தாய் என்று சொல்கிறீர்கள். ஆ? சில நேரங்களில் சில சம்பவங்கள் உங்களுக்கே தவறாக ஆகும் அளவிற்கு நடக்கிறதே குருதேவா. என்ன ஓய், நீர் ஏதோ தப்பு தப்பாக பிதற்றுகிறீர். நான் ஏதும் பிதற்றவில்லை சுவாமி. நான் நேரடியாக பார்த்த விஷயத்தை தான் தங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி எதை பார்த்தீர்? சுவாமி, தங்களுக்கு எதிராக ஒரு சதியே நடப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓய் சம்பூர்ணம், புரியும்படி உமக்கு பேச தெரியாதா? புரியும்படியே சொல்கிறேன் சுவாமி. தாங்கள் எவ்வளவு முனைப்புடனும் ஏகாந்த சிந்தனையுடனும் தைத்திரிய உபனிஷத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு என்ன காரணம்? தன்னால் போதிக்கப்படும் மாணவர்கள் ஒரு உன்னதமான மேம்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தானே. ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? ஆனால் சுவாமி, அங்கே பாடசாலையில் என்ன நடக்கிறது தெரியுமா? எந்த உபனிஷத்தை நன்கு திறம்பட போதிக்க வேண்டும் என்று கர்மமே கண்ணாக தாங்கள் இங்கு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அந்த தைத்திரிய உபனிஷத் பாடத்தை இப்போது அங்கு ராமானுஜன் தன் சக மாணவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறான். பிறகு தாங்கள் ஆராய்ச்சி செய்து என்ன பயன்? நீர் உண்மையாகத்தான் கூறுகிறீரா? ராமானுஜன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டானே. நான் பாடசாலையில் இருந்துதான் வருகிறேன். என் இரு கண்களாலும் பார்த்தேன், என் இரு செவிகளாலும் கேட்டேன். சுவாமி, நான் சொன்னது அத்தனையும் உண்மை. நான் இன்று அந்த உபனிஷத்தை போதிக்க இருக்கிறேன் என்று தெரிந்தும் அவன் எனக்கு முன்பாக பாடம் எடுக்க முனைந்து விட்டானா? ஆம் சுவாமி, அவன் அங்கே தைத்திரிய உபனிஷத்து பாடத்தை போதிக்க சக மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடனும் கேட்டவண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இனி தாங்கள் அங்கு சென்று என்னவென்று போதிக்கப் போகிறீர்கள்? தங்களை மீறி அதிக பிரசங்கித்தனமான ஒரு காரியத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறான் அந்த ராமானுஜன். அன்று எல்லோருக்கும் முன்னால் என்னை ஒரு ஆசானாக சரியாக பாடம் நடத்த முடியாதா என்று என்னை கேட்டீர்கள் அல்லவா? அதை அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தன்னையே ஒரு ஆசானாக மார்த்தட்டிக் கொள்ள ஆரம்பித்து விட்டான். அவன் செயல் அப்படித்தான் அர்த்தம் கற்பிக்கிறது. குருதேவா, சம்பூர்ணம் சொல்வது சரிதான் என்று எனக்கும் தோன்றுகிறது குருதேவா. அன்று பாருங்கள், தாங்கள் சரியாக நடத்திய பாடத்தை தாங்கள் வகுப்பு முடிந்து சென்றவுடன் அதை புரியும்படியாக நடத்துவதாக சொல்லி ராமானுஜன் பல விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அப்படியென்றால் அவன் உங்களை விட திறமைசாலியா? எனக்கென்னவோ இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது என்று தோன்றுகிறது குருதேவா. நாங்கள் என்னதான் சொன்னாலும் தாங்கள் நம்பப் போவதில்லை. பிறகு என்ன சொல்லி என்ன பயன்? நில். இப்போது அந்த ராமானுஜன் எங்கிருக்கிறான்? நம் பாடசாலையில்தான். நான் சொன்னது போல் தாங்கள் எடுக்க வேண்டிய உபனிஷத்தை அவன் போதித்துக் கொண்டிருக்கிறான். சக வித்தியார்த்திகளே, இன்று தைத்திரிய உபனிஷத் என்ற வேதாந்த பாடத்திற்கு முன்னுரை வழங்கும் வாய்ப்பை நம் குருநாதர் அடியேனுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக முதற்கண் நம் ஆசானுக்கு அடியேனின் கிருதஜ்ஞை. இப்போது கொடுக்கப் போகும் இம்முன்னுரையை அனைவரும் கவனமாக கேட்கும்படி உங்கள் எல்லோரையும் பிரார்த்திக்கிறேன். முன்னுரையை நீ கொடுக்கப் போகிறாய் என்றால் உபநிஷத்தின் முழு பாடங்களையும் அதன் விளக்கங்களையும் யார் எப்போது கொடுக்கப் போகிறார்கள்? அநேகமாக இன்றே நம் ஆசான் யாதவ பிரகாச சுவாமிகள் இந்த உபனிஷத்தின் ஸ்லோகங்களுக்கு விளக்கங்கள் கொடுப்பார். இந்த உபனிஷத் வலியுறுத்தும் கருத்தென்ன? சொல்கிறேன். வாழ்க்கை நடக்கிறது என்பது ஒன்று, வாழ்க்கையை வாழ்வது என்பது வேறு. தன் போக்கில் வாழ்க்கையை நடக்க விடாமல் சிந்தித்து வாழச் சொல்கிறது தைத்திரிய உபனிஷதம். அதற்காக 20 வகையான சிந்தனை பயிற்சிகளை தருகிறது. உலகம், மனிதன், கடவுள் ஆகிய அடிப்படை உண்மைகளுக்கு சில தெளிவான விளக்கங்களையும் இவ்வுபனிஷதத்தில் காண்கிறோம். எது கல்வி என்பது பற்றிய அற்புதமான விளக்கமும் இதில் உள்ளது. இவ்வுபனிஷத் வாக்கியங்கள்
எங்கெங்கெல்லாம் ஓதப்படுகிறது என்பதை நான் அறிய விரும்புகிறேன். தெய்வ வழிபாடுகளிலும் வைதீகச் சடங்குகளிலும் மங்கள நிகழ்ச்சிகளிலும் இவ்வுபனிஷதம் பெரிதாக ஓதப்படுகிறது. இந்த தைத்திரிய உபநிஷதம் எந்த வேதத்தில் அமைந்துள்ளது? இதில் பிரிவுகள் ஏதேனும் உள்ளதா? இவ்வுபனிஷத் யஜுர்வேதத்தில் அமைந்துள்ளது. யஜுர்வேதத்தில் சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம் என்ற 2 பிரிவுகள் இருக்கிறது. அதில் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் உள்ள தைத்திரிய ஆரண்யகம் என்பதில் 7, 8, 9ஆம் பகுதிகளே தைத்திரிய உபனிஷதம். இது உரைநடை வடிவில் அமைந்துள்ளது. வைஷம்பாயனம் முனிவரின் மாணவர்கள் தித்திரிப் பறவைகள், அதாவது சிட்டுக்குருவி வடிவத்தில் இந்த உபனிஷத மந்திரங்களை ஏற்றுக்கொண்டதால் இது தைத்திரிய உபனிஷதம் என்று பெயர் பெற்றது. இந்த உபனிஷதத்தில் வாழ்க்கை கல்வி, அதாவது சிக்ஷாவல்லி, மனிதன், அதாவது ஆனந்தவல்லி, கடவுள், அதாவது பிருகுவல்லி என்று 3 பிரிவுகள் உள்ளது. வாழ்க்கையின் அடிப்படை பற்றிய அற்புதமான ஒரு கல்வியாக அமைகின்றது இந்த உபனிஷதம். மனிதன் என்பவன் யார்? சமுதாயத்தில் அவன் நல்ல அங்கத்தினனாக விளங்குவதற்கு உள்ள கடமைகள் எவை? தெய்வ சிந்தனையுடன் வாழ்வது எப்படி? பேரானந்தத்தை அனுபவிப்பது எப்படி என்பது போன்ற அன்றாட விஷயங்கள் இதில் ஆராயப்படுகின்றன. பலே ராமானுஜா பலே! உட்காருங்கள், உட்காருங்கள். வந்தனம் சுவாமி. ராமானுஜா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சுவாமி, அடியேன் முன்னுரை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். பார்த்தீர்களா சுவாமி, நான் சொல்லவில்லை? இதற்குத்தான் உங்களை... முன்னுரையா? எதை பற்றி? தைத்திரிய உபனிஷதத்திற்கு தான் முன்னுரை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி. இந்த உபனிஷத் பற்றித்தான் நான் இன்று போதிக்கப் போகிறேன் என்பதை நீ அறிவாயா? அறிவேன் சுவாமி. அப்படி இருக்கையில் நீ ஏன் இந்த உபனிஷத்தை இவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறாய்? சுவாமி, தாங்கள் தானே இந்த தைத்திரிய உபனிஷதத்திற்கு முன்னுரை வழங்கச் சொல்லி அடியேனை பணித்தீர்கள். நானா? நான் உன்னை பணித்தேனா? அப்படித்தான் சம்பூர்ண சுவாமிகள் அடியேனிடம் தெரிவித்தார்கள். முன்னுரையை மட்டும் அடியேன் வழங்க வேண்டும் என்பது தங்களின் உத்தரவு என்று சொன்னார்கள். என்ன சம்பூர்ணம்? என்ன இது? இவன் ஏதோ பிதற்றுகிறான் சுவாமி. ராமானுஜா, நானா உன்னிடம் சொன்னேன்? நல்ல கற்பனை ராமானுஜா. சுவாமி, தாங்கள் தானே குருநாதர் பணித்ததாக அடியேனிடம் சொன்னீர்கள். ஏன் இப்படி பொய் பேசுகிறாய்? சுவாமி, அடியேனா பொய் பேசுகிறேன்? ஆம், நீதான் பொய் பேசுகிறாய். நேற்றைய தினம் தாங்கள் தானே... போதும், நிறுத்து. சம்பூரணம் இல்லை என்கிறார், மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். முழு பாடம் அறிந்த குருநாதருக்கு முன்னுரை கொடுக்க தெரியாதா? அதற்கென்று தனியாக உன்னை நியமிக்க வேண்டுமா? கேள்வி கேட்க இனி உனக்கு உரிமை இல்லை. குருநாதா, இவனை சும்மா விடக்கூடாது. ராமானுஜா, இதற்கு உன் விளக்கம் என்ன? சுவாமி, தவறு அடியேனுடையதுதான். தாங்கள் நேரடியாக தெரிவிக்காத உத்தரவை யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காக அதை நம்பி முன்னுரை கொடுத்தது அடியேனுடைய தவறுதான். ஒரு விதத்தில் குரு துரோகமும் கூட. அதற்குரிய தண்டனையை அடியேன் பெற்றே தீர வேண்டும். கல்வியில் ஊக்கமுள்ள மாணாக்கனுக்கு அன்றைய பாடம் மிகவும் இன்றியமையாதது. ஒரு நாள் பாடம் கற்க முடியாமல் போனால் அது அவனுக்கு பெரு நஷ்டம். அதன்படி இன்று தாங்கள் எடுக்கப் போகும் பாடத்தை பெற அடியேன் தகுதியற்றவனாகிறேன்.
எனவே இன்று இப்பாடசாலையிலிருந்து அடியேனை வெளியேற்றுவதுதான் சரியான தண்டனையாக இருக்கும். இதையும் தாண்டி அடியேனுக்கு தாங்கள் ஏதேனும் தண்டனை தர விரும்பினால் அதையும் ஏற்க சித்தமாயிருக்கிறேன். நிச்சயம் கொடுக்க வேண்டும். அதையும் நான் தான் கொடுக்க வேண்டும். கைலாசம், சுவாமி, இவனுக்கு தண்டனை கொடுக்கலாமா? தாராளமாக கொடுங்கள். என்ன சம்பூர்ணம்? கொடுங்கள் சுவாமி, சீக்கிரம் தண்டனையை கொடுங்கள். கொடுக்கிறேன். ராமானுஜன் தவறுக்கு அவசியம் தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். ராமானுஜா, நீ 2 தவறுகள் செய்திருக்கிறாய். அதற்கு இரட்டை தண்டனைகள் கொடுக்க வேண்டும். முதல் தவறு, தைத்திரிய உபனிஷத் பாடத்தின் அற்புதமான முன்னுரையை நீ நின்று கொண்டே கொடுத்தது. அதற்கு தண்டனை நீ என் ஆசனத்தில் அமர வேண்டியது. இரண்டாவது தவறு, தைத்திரிய உபனிஷத்தில் உனக்கு இவ்வளவு ஞானம் இருந்தும் அதை முழுமையாக முடிக்காதது. அதற்கு தண்டனை நீ என் ஆசனத்தில் அமர்ந்து தைத்திரிய உபனிஷத்தை நீயே முழுமையாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. ஆசனத்தில் உட்கார் ராமானுஜா. சுவாமி, தாங்கள்... ஆம் ராமானுஜா, நீ முன்னுரை வழங்கியதை நான் கவனித்தேன். கடினமான தைத்திரிய உபனிஷத்தை இவர்களுக்கு புரியும்படியாக போதிக்க வேண்டுமே என்று பலபடியாக யோசித்துக் கொண்டிருந்த எனக்கு எளிமையாக முன்னுரை கொடுத்து எனக்கு சிரமம் இல்லாமல் செய்துவிட்டாய். முன்னுரையிலேயே பல அரிய விஷயங்களை தெரிவித்து விட்டாய். இந்த தைத்திரிய உபனிஷத் பாடத்தை போதிக்க உனக்கு முழு தகுதியும் இருக்கிறது என்பது என் தீர்மானம். எனவே இந்த பாடத்தை நீயே இவர்களுக்கு போதிப்பாயாக. அந்த அங்கீகாரத்தை நான் இந்த யாதவ பிரகாசன் உனக்களிக்கிறேன். ஒருவேளை பாடத்தை போதிக்கும் போது சந்தேகம் ஏற்பட்டால், நிச்சயம் ஏற்படாது, ஒருவேளை ஏற்பட்டால் என்னிடம் கேட்டு தெளிவு பெற்று பிறகு இவர்களுக்கு பாடத்தை தொடரலாம். என்ன ராமானுஜா, புரிந்ததா? ஆசனத்தில் அமர்ந்து பாடத்தை தொடங்கு. என்ன சம்பூர்ணம், எப்படி? இதை பற்றி நீர் என்ன சொல்கிறீர்? நான் பாலபாடம் பாடசாலைக்கு பாலபாடம் எடுக்க பாடசாலைக்கு செல்கிறேன். அங்கு போய் பாடம் எடுக்க வேண்டும். அதை செய்யும். அங்காவது ஒழுங்காக பாடத்தை மட்டும் எடும். உத்தரவு குருநாதா. ராமானுஜா, ஆசனத்தில் அமரு. தயங்காதே, வா. அமர்ந்து கொள். பாடத்தை எடு. கைலாசம், குருநாதா, நீ எங்கு வருகிறாய்? தாங்கள் புறப்பட்டு விட்டீர்கள். நான் தங்களுடன் வந்து சேவை செய்வதுதானே என் பணி. இன்று ராமானுஜனுக்கு சேவை செய்வதுதான் உன் பணி. சுவாமி, நானா ராமானுஜனுக்கா? ஆமாம், இன்று அவன்தான் உன் குருநாதன். இன்று அவனுக்குத்தான் நீ விசிறி வீச வேண்டும். அதுதான் உன் பணி. குருநாதா, சொன்னதை செய்யடா. உத்தரவு குருநாதா.
ஓம் ஷன்னோ மித்ரக்ஷம் வருணः ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிः ச்சே, எப்படி திட்டமிட்டாலும் இந்த ராமானுஜன் தப்பித்துக் கொண்டே இருக்கிறானே. நான் சொன்னதை முதலில் நம்பிய யாதவ பிரகாசர் ராமானுஜனிடம் உரையாடிய பின்பு அப்படியே மாறிவிட்டாரே. ஒருவேளை என் திட்டத்தை யாதவ பிரகாசர் தெரிந்து கொண்டிருப்பாரோ? ஒன்றும் புரியவில்லையே. இனி என்னிடம் அவர் எப்படி நடந்து கொள்வாரோ தெரியவில்லையே. என்னவோய் சம்பூரணம், உமக்கு வயதாகிவிட்டது என்பது நன்றாக தெரிகிறது. இப்படி தனியாக புலம்பிக் கொண்டிருக்கிறீரே. அட நிறுத்தும் ஐயா. எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிக் கொண்டு நானே மூக்குடைந்து போய் இருக்கிறேன். என்னது, மூக்குடைந்து விட்டதா? எனக்கு கையே உடைந்து விட்டது ஓய். நீர் தீட்டிய திட்டத்தால் பாதிக்கப்பட்டது நீர் மட்டுமல்ல, நானும் தான். அந்த ராமானுஜனுக்கு விசிறி வீசப்பணித்து விட்டாரே நம் குருநாதர். குட்டுப்பட்டது நீர் மட்டுமல்ல, நானும் தான். மொத்தத்தில் ராமானுஜன் எந்த நிலையிலும் தப்பித்து வந்து விடுகிறான். நாம் தான் வகையாக மாட்டிக்கொள்கிறோம். அது மட்டுமா? அந்த ராமானுஜனுக்கு பேர் புகழ் கிடைக்கிறதே. எனக்கென்ன தோன்றுகிறது என்றால், நாமே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது என்றில்லாமல் நம் குருநாதரே ராமானுஜன் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை பிரச்சனையாக பார்க்கும்போது நாம் தூபம் போட்டு புகையை மாற்றி ஜுவாலையாக எரியும்படி செய்துவிட்டால் போதும். அதுவே நாம் எதிர்பார்க்கும் பலனை கொடுத்துவிடும். இவன் சொல்வதுதான் எனக்கும் சரியென்று தோன்றுகிறது. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. இவன் சொல்வது போல் சந்தர்ப்பம் எப்போது வாய்க்கும் என்று தெரியாத போது காத்திருப்பது நமக்கு காலவரையம்தானே. நாம் இவரை போல் நீர்த்து போகின்ற திட்டத்தை தீட்டாமல் தீர்க்க தரிசனமாக ஒரு திட்டத்தை யோசித்து அந்த அஸ்திரத்தை லாபகமாக பயன்படுத்த வேண்டும். அதே சமயம் இதில் காலதாமதம் செய்வதோ காலம் கனியும் என்று காத்திருப்பதோ கூடாது. அப்படி ஏதாவது புது யுக்தி உங்களிடம் இருக்கிறதா? கைவசம் எந்த திட்டமும் இல்லை. ஆனால் நான் ஒரு தீர்மானம் செய்து வைத்திருக்கிறேன். ராமானுஜனை பொறுத்தவரை பாடம், சாஸ்திரம், சம்பிரதாயம், வேதாந்தம் இவற்றில் அவனை சிக்க வைக்க முடியாது. ஏனென்றால் அவன் அதை கரைத்து குடித்தவன். எதிலும் புகுந்து வந்து விடுவான். அவன் அவ்வளவு கெட்டிக்காரன். அதனால் என்ன செய்யலாம் என்கிறாய்? கல்வி சார்ந்த விஷயங்களில் அவனை சிக்க வைக்க முடியாது. ஆனால் அவனது தனிப்பட்ட விஷயங்களை ஆராய்ந்து அதிலிருந்து நமக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கொண்டு அவனை சிக்க வைக்க வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். புரியவில்லை. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? நான் யோசிக்க வேண்டும். நானேதான் யோசிக்க வேண்டும். இந்த கைலாசம் தனியாக எனக்குள்ளேயே ஆலோசித்து ஒரு சாதுரியமான வலையை பின்ன வேண்டும். அதற்கு எனக்கு தனிமை வேண்டும். எங்கள் இருவரையும் இப்போது இந்த இடத்தை விட்டு கிளம்புகள் என்கிறாய். தங்கள் வயதாலும் அனுபவத்தாலும் சட்டென்று புரிந்து கொண்டீர்கள். சபேசா, வா, நாம் போகலாம். இவர் தனியாக நின்று வானத்தை வில்லாக வளைக்க தீர்மானித்து விட்டார். இவர் தனியாகவே யோசிக்கட்டும். வா, போகலாம். ராமானுஜா, இம்முறை நான் விரிக்கின்ற வலையில் நீ விழப்போவது உறுதி. யோசிக்கின்றேன், பலமாக யோசிக்கின்றேன். அப்படியென்றால் உபனிஷதங்கள் மிக முக்கியமானவை என்று மிகவும் ஊர்ஜிதமாக தெரிகிறது. அதிலென்ன சந்தேகம்? வாழ்க்கையின் அடிப்படையான உண்மைகள், முடிவான தத்துவங்கள் என்று அச்சமின்றி மிக மிக தெளிவாக விளக்குவது உபனிஷத்துக்களே. அதாவது உபனிஷதங்கள் காட்டும் வாழ்க்கை நெறிகளில் வாழ்ந்தால் உறுதியாக உன்னதமான நிலைக்கு உயரலாம். அப்படித்தானே சுவாமி? சரியாகச் சொன்னாய் ராமானுஜா. நம்முள் மறைந்திருக்கும் அறிவை தூண்டி பிரகாசப்படுத்துவது உபனிஷத்துக்கள் தானே. உபனிஷத்துக்கள் காட்டும் வாழ்க்கையில் மனிதர்கள் உறுதியாக நடந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பூரணத்தன்மையை அடைவார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். சுவாமி, உபனிஷதங்கள் காட்டும் உண்மைகள் தனி ஒரு மனிதனின் கோட்பாடுகள் அல்ல. பல மகான்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட பரமாத்ம அனுபூதி மூலம் பெரும் ஞானம் பெற்று பின்னர் அதை உலகமறிய வகுத்த இணையற்ற ஆதார சாஸ்திரம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக. பலே ராமானுஜா, பலே.
உன் கேள்வியே பல கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அனைத்தும் குரு அருளே சுவாமி. உண்மை உண்மை. குரு அருளால் அஞ்ஞானம் அகல்கிறது. சச்சிதானந்தத்தை பற்றிய ஞானம் பிறக்கிறது. உண்மை ஞானம் பிறந்து விட்டால் அனைத்தும் பிரம்மமே. பேரறிவானது ஒன்று என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். என்ன ராமானுஜா, ஏதோ ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது போல் என்னையே பார்க்கிறாய்? ஒன்றுமில்லை குருதேவா. உபனிஷதங்கள் எண்ணிக்கையில் நிறைய இருக்கிறது இல்லையா? நிறைய இருந்தாலும் முக்கியமான 10 சிறந்தவை என்பது என் கருத்து. ஈசாவாஸ்ய உபனிஷத், கேனோபனிஷத், கடோபனிஷத், பிரசன்னோபனிஷத், முண்டகோபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத், தைத்திரியோ உபனிஷத், ஐதரேயோ உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், பிரகதாரண்ய உபனிஷத். உண்மையான வாழ்க்கையை பின்பற்ற ஆயத்தமானவர்களுக்கு உபனிஷத்துக்கள் உற்ற துணையாகவும் ஒப்புயர்வற்ற வழிகாட்டியாகவும் ஞான கருவூலங்களாகவும் இருக்கின்றன. இதை என் ஆதி ஆசானான பகவத்பாதாள் எப்படி விளக்குகிறார் தெரியுமா? சுவாமி, அடியேன் ஜலம் கொண்டு வரட்டுமா? வேண்டாம், இருமல் இப்போது சரியாகிவிட்டது. சில ஆத்ம தத்துவ சந்தேகங்களை கேட்க விரும்புகிறேன் சுவாமி. தாராளமாக கேள். நாம் கேட்டு அறிந்து மனதில் ஆழ ஒன்றிக்கொள்ள வேண்டியது எது சுவாமி? குருவின் போதனை. ஒதுக்கித் தள்ள வேண்டியது எது சுவாமி? செய்யத்தகாதது. அதாவது இது செய்யத்தக்கது என்று குரு உபதேசிக்கும் விஷயம், அதைத்தான் ஒதுக்கி தள்ள வேண்டும். மோட்சம் என்னும் உன்னதமான விஷயத்திற்கு விதை போன்றது எது? உள்ளதை உள்ளபடி அறிந்து, அதாவது சத்திய தத்துவ ஞானம் பெற்று அதை காரியத்தில் காட்டுவது. எது இதமானது? தர்மம். எவன் பண்டிதன்? விவேகம் உடையவனே பண்டிதன். ஆத்மாவையும் உடலையும் பிரித்து அறிவதே விவேகம். எது விஷம்? பெரியோர் வார்த்தையை அலட்சியம் செய்வது. ஒருவனுக்கு சத்ரு, அதாவது எதிரி யார்? சோம்பேறித்தனமே ஒருவனுக்கு முதல் எதிரி. குருடனைக் காட்டிலும் குருடன் யார்? மிகுந்த ஆசையுடையவன். துக்கம் என்பது எது? திருப்தியின்மை. உயர்ந்த ஜீவனம் எது? மாசு இல்லாத நடத்தை. உறக்கம் என்பது? மூடத்தன்மையே உறக்கம். சாதிக்கத்தக்கது எது சுவாமி? சகல ஜீவராசிகளுக்கும் நன்மையை செய்தல். குருடன் என்று யாரைச் சொல்லலாம்? தீயவற்றை கண்கொண்டு பார்ப்பவனை. செவிடன் யார்? நல்வார்த்தைகளை கேட்காதவன். ஊமை யார்? இனிமையான வார்த்தைகளை சரியான காலத்தில் சொல்ல அறியாதவன். தானம் என்பது? கேட்காமல் கொடுப்பது. நண்பன் என்பவன்? பாவத்திலிருந்து தடுப்பவன். வேறு என்ன கேட்க நினைக்கிறாய் ராமானுஜா? இப்போதைக்கு இது போதும் சுவாமி. கேட்க கேட்க அடுத்தடுத்து மதுரமான பதில்களை அளிக்கும் தங்களைப் போன்ற குரு இருக்கையில் கேள்விகளுக்கு பஞ்சமே இல்லை. நீ கேட்ட கேள்விகள் ஒரு பெரிய மகானுக்கு எழும் வினாக்கள். இப்போது நான் உனக்கு பதில் அளித்தேன் என்றாலும் இவை யாவும் என் ஆசானுக்கு ஆசானான பகவத்பாதாள் தன் பிரச்னோத்திர ரத்ன மாலிகா என்னும் ஓலை தொகுப்பில் சொல்லப்பட்டவைதான். இன்னும் கொஞ்சம் ஜலமருந்துங்கள் குருதேவா. ஈஸ்வரா, இப்போதெல்லாம் இந்த வறட்டு இருமல் என்னை போட்டு வாட்டுகிறது. சுவாமி, இந்த ஜலம் பருகியதால் சற்றுதான் குணம் தெரியும். வறட்டு இருமல் அடிக்கடி ஏற்படுவதை தவிர்க்க வேண்டுமென்றால் சில மூலிகைப் பொருட்களை இட்டு இதமான சூட்டில் பாலை பருகினால் இருமல் பூரணமாக குணமாகும். என்னென்ன மூலிகைகள் என்பதை அடியேனின் தந்தை அடியேனுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்.
தாங்கள் படுத்துறங்குவதற்கு முன் அடியேன் அதை தங்களுக்கு செய்து கொடுக்கிறேன். அபாரம்! வைத்தியத்திலும் நீ கை தேர்ந்தவனா? அதி அற்புதமானவன்தான் நீ. சுவாமி, வித்யைகளில் சிறந்த தங்களின் தேக ஆரோக்கியம் மிக முக்கியமாயிற்றே. ம், சாதாரணமாக வாதம், பித்தம், கபம் இம்மூன்றும் சமநிலையில் இருப்பது அவசியமாயிற்றே. ம், ம். இதில் ஏதாவது ஒன்று மிகுந்தாலும் வலியோ மயக்கமோ இருமலோ கண்டிப்பாக நம்மை தாக்கத்தான் செய்யும். ம், ம். நாளைய தினம் தங்கள் இருமல் நோய் குணமாக சிறந்த மூலிகையை அடியேன் தங்களுக்கு செய்து தருகிறேன். அதை நாளை பருகுங்கள். மற்றொரு விண்ணப்பம். தங்களுக்கு அவசியமில்லை என்று தோன்றினாலும் எங்களைப் போன்றோருக்கு தாங்களே வழிகாட்டியாக இருப்பதால் தாங்கள் எண்ணெய் ஸ்நானம் செய்து கொள்வது மிகவும் அவசியம் என்று அடியேனுக்கு படுகிறது. அதையும் அடியேனே செய்து வைக்க தாங்கள் அனுமதிக்க வேண்டும். அதற்கென்ன, உன் விருப்பமே என் விருப்பம். சரி சுவாமி, இப்போது தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அடியேன் நாளை அவசியம் மூலிகை பொடியை பாலில் கரைத்து கொடுக்கிறேன். தங்கள் இருமல் நோய் காணாமல் போய்விடும். நல்லது. வருகிறேன் சுவாமி. சென்று வா. என்னப்பா கைலாசம், ஏன் உரலோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாய்? சண்டையா? உம் கண்களுக்கு அப்படி தெரிகிறதா? நன்றாக கண்களை திறந்து பாரும். பொடி செய்து கொண்டிருக்கிறேன். அது தெரிகிறது. நீ என்றிலிருந்து சமையல்காரனாக மாறினாய்? அதை சொல் முதலில். இது சமையல் வேலை இல்லை, மருத்துவ வேலை. புரியவில்லை? மூலிகை மருந்து தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். சுக்கு, மிளகு, திப்பிலி, தூதுவளை கீரை மற்றும் அதிமதுரம். சரி, எதற்காக இந்த மருந்து? இருமலை கட்டுப்படுத்த. யாருக்கு இருமல் இப்போது? வேறு யாருக்கு? நம் குருநாதர் யாதவ பிரகாசருக்குத்தான். குருநாதர் மீது உனக்கு அவ்வளவு பாசம் வந்து விட்டதா? பாசம் அல்ல, வேஷம். வேஷமா? இந்த மருத்துவ மூலிகைகளை பொடித்து மருந்து தயாரிப்பதாக இருந்தான் ராமானுஜன். நான் பொடித்து தருவதாக கூறி இக்காரியத்தை வாங்கி நசுக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆக மொத்தத்தில் நீயும் கடைசியில் எங்கள் வழிக்குத்தான் வந்து விட்டாய். என்ன உளறுகிறீர்? உணரவில்லை கைலாசம். அன்று நானும் சபேசனும் என்ன சொன்னோம்? ராமானுஜனுடன் மோதல் போக்கை இப்போதைக்கு தொடர வேண்டாம், சிறிது காலத்திற்கு அமைதி வழியில் இருப்போம் என்று சொன்னோம். ஆனால் இப்போது பார், நீயே அந்த ராமானுஜனுக்கு இசைந்து ஓர் உபகாரத்தை செய்து கொண்டிருக்கிறாய். இங்குதான் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம். இதை உபகாரம் என்று நீர் நினைக்கிறேன், ஆனால் விவகாரம் என்று நான் சொல்கிறேன். விவகாரமா? என்னவென்று புரியும்படித்தான் சொல்லித் தொலையேன். இப்படி கிட்டே வந்து காதை கொடும். சற்று ரகசியமாக பேச வேண்டும். வந்தேன். என்ன ரகசியம்? சுக்கு, மிளகு, திப்பிலி இவைகளெல்லாம் வைத்து அரைத்தேன் என்று சொன்னேன் அல்லவா? ஆமாம். அவற்றுடன் வயிற்றுப்போக்கு மருந்தையும் வைத்து அரைத்துள்ளேன். அச்சச்சோ! அதற்கு ஏனையா வாயை பிளக்கிறீர்? இது என்ன விபரீத விளையாட்டு? இதில் என்ன விபரீதம் இருக்கிறது? பிறகு இம்மருந்து நம் குருநாதர் யாதவ பிரகாசருக்கு என்றல்லவா சொன்னாய்? ஆமாம், அதில் மாற்றமில்லையே. நிமிர்ந்து நடந்தே பழக்கப்பட்டவர் அவர். உன் செய்கையால் துவண்டு விடுவாரே. அவர் துவண்டு விடுவதையும் அவதிப்படுவதையும் நான் எப்படி பார்ப்பேன்? நீர் பார்க்காதேயும். வேண்டுமானால் கண்களை மூடிக்கொள்ளும். அதற்கில்லை அப்பா. நம் இலக்கு அந்த ராமானுஜன் தானே. எதற்கு குருநாதரை வாட்டி வதைக்க வேண்டும்? வதைக்காமல் அவர்தானே ராமானுஜருக்கு அதிக சலுகைகள் கொடுத்து தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அதற்காக அனுபவிக்கட்டும். அப்போதுதான் அவருக்கு தெளிந்த புத்தி வரும். ராமானுஜன் மீது அதிருப்தி மிகுந்து வெறுப்பு மேலோங்கும். முடிவு, அவன் குருநாதர் சேவையிலிருந்து ஓரம் கட்டப்படுவான். போக போக இந்த மடத்தில் இருந்தே துரத்தப்படுவான். புரியவில்லையே கைலாசம். எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்ல வேண்டும். இந்த மருந்தை கலந்து கொடுப்பது நான் அல்ல, ராமானுஜன். மருந்தை கலப்பவன் நான், கொடுக்கப் போவது ராமானுஜன், பருகப் போவது குருநாதர். அதனால் வரப்போகும் விபரீதத்தை அனுபவிக்கப் போவதும் குருநாதரே. பிறகு ராமானுஜன் கதியை யோசித்து பாரும். எனக்கென்னவோ இந்த யுக்தி
ஒத்துவரும் என்று தோன்றவில்லை. முதலில் வாயை மூடும். துவங்கும் போதே அபசவனமாக பேசிக்கொண்டு. சம்பூரணம், ராமானுஜன் வருகிறான். உமது குரு பக்தியை அடக்கிக் கொள்ளும். அதற்கில்லை கைலாசம். அதிகம் பேசினால் உமக்கும் ஒரு குவளையை கொடுத்து விடுவேன். அச்சச்சோ, நீ செய்தாலும் செய்து விடுவாய். வா ராமானுஜா. என்ன சம்பூர்ணம் சுவாமிகள் எங்கே பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கிறார்? அது இருக்கட்டும், மூலிகைகளை பொடி செய்து விட்டேன். இதை குருநாதரிடம் கொடுத்து விடு. இது அடியேன் செய்ய வேண்டிய வேலை. பாவம், நீங்கள் செய்துள்ளீர்கள். சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இக்காரியத்தை நான் தானே கேட்டு வாங்கிக் கொண்டேன். அது மட்டுமல்ல, இது குருநாதருக்கான சேவை. அதை நான் செய்வதுதானே முறை. குருநாதருக்கு எந்த சிஷ்யன் சேவை செய்தாலும் அது முறைதான். நீங்கள் மூத்த சிஷ்யர், குருநாதரின் மனக்குறிப்பு அறிந்து செய்வீர்கள். சரியாக சொன்னாய். இதை சூடான பாலில் கலந்து குருநாதர் உறங்கப் போகும் முன் கொடுத்து விடு. சரி, போய் வருகிறேன்.